திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி பேரூராட்சி தலைவியின் மகன் கைது செய்யப்பட்டது தொடர்பான தகவலை உயர் அதிகாரிகளுக்கு முறையாக தெரிவிக்க தவறியதாக உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலரை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதிராஜ். வணக்கம் பூபதிராஜ், விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பேரூராட்சி தலைவராக இருப்பவர் இசைக்கிதா. இவரது மகன் சுரேஷ். இவர் திருக்குறுங்குடி பெரியகுளத்தில் மண் அழுவதற்கு அனுமதி பெற்றிருந்தார். ஆனால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறியும் அவர் தொடர்ந்து மண் அழுவிக்கிறார். இது குறித்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருக்குறுங்குடி போலீசாருக்கு தகவல் எடுத்திருக்கிறது. இதனிடையே அவர்கள் வாகன சோதனை ஈடுபட்டிருந்த பொழுது காலாவதியான அனுமதி சீட்டுடன் சென்ற 3 டிராக்டர்களை பறிமுதல் செய்து திருக்குறுங்குடி பேரூராட்சி தலைவரின் மகன் சுரேஷ், செல்வியன் உட்பட 3 பேர் மீது வழக்கு செய்து அவரை கைது செய்துள்ளனர். சுரேஷ் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது உறவினர்களும் ஆதரவாளர்களும் திருக்குறுங்குடி காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் தெரிந்து நெல்லை மாவட்ட எஸ்பி போராட்டக்காரருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தார். இதனிடையே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சம்பவம் குறித்து உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காத திருக்குறுங்குடி காவல் நிலைய எஸ்ஐ ஆபிரகாம் மற்றும் தனிப்பிரிவு 8 கமலேஷ் ஆகிய இருவரையும் நேற்று ஆயுதப்படைக்கு மாற்றி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ்.